ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹேர் டை ரெசிபி. ஹேர் டை வீட்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் தேவை. இது பாருங்க, கற்பூரவள்ளி எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது நல்லா காய வச்சு வச்சிருக்கேன் நான். அப்புறமா சங்குப்பூ தெரியும் இல்லைங்களா, அதுவும் காய வச்சு வச்சிருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். அப்புறமா ஆவாரம் பூ, அதுக்கப்புறம் ஐபிஸ்கஸ் நல்லா காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் தலைக்கு. அப்புறமா கொட்டாங்குச்சி இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா பற்ற வச்சு இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா கரிஞ்சீரகம், டீத்தூள் ரெண்டும் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நல்லா எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இந்த இதில் காம்பெல்லாம் போடக்கூடாதுன்னுட்டு ஐபிஸ்கஸ் காம்பெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதெல்லாம் மாதிரி லோ ஃப்ளேம் வச்சுட்டு, ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் அந்த எண்ணெய் பசு அதில் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து நம்ம லோ ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்கள் அடிக்கண்ணை பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா எவ்வளோ பிளாக் ஆகுங்களா, ஆல்ரெடி இது பிளாக்கு. இன்னும் எந்த அளவுக்கு நம்ம கருப்பாக பண்ண முடியுமோ, ஆனால் தீச்சிடக்கூடாது. அந்த மனம் நல்லா வர மாதிரி வறுத்துக்கலாம். தேங்காய் ஓடு கொட்டாங்குச்சி சொன்ன இல்லைங்களா, பாருங்க அது எவ்வளோ நல்லா மஸ்ட் இது நல்லா பற்ற வச்சு வச்சிருக்கேன். இது கூட கொப்புரை கூட இருக்குது. தேங்காய் இதெல்லாம் தலைக்கு போட்டோன்னா எந்த சைடு எஃபெக்டும் இல்லை. இது பாருங்க, இந்த பூ போட்டால், சங்கு பூ போட்டால் நல்லா ஃபுல்லாக சூப்பராக கருப்பாகும் முடி. சங்குப்பூ, கருவேப்பிலை, இந்த பாருங்க, இந்த கற்பூரவள்ளி எல்லாம் வந்து எப்படி காய வச்சு வச்சுருக்கேன் பாருங்க. இது எல்லாமே போட்டு நம்ம மிக்சியில் ஃபைன் பவுடர் பண்ணிக்கலாம். இது பாருங்க, ஹைபிஸ்கஸ் இலை பூ ரெண்டுமே இருக்குது. அது கூட ஆவாரம் பூ கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அது நல்லா காய வச்சுக்கலாம். ஃபைன் பவுடர் பண்ணிட்டு எப்படி பண்றதுன்னு காமிக்கிறோம். மிக்சியில் பவுடர் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ போட்டோம் இல்லைங்களா, கொட்டாங்குச்சி இதெல்லாம் பூவெல்லாம் போட்டாலே எவ்வளோ கருப்பாக வந்திருக்கு பாருங்க. இன்னும் நான் இந்த சேர்க்கல. இதில் கரிஞ்சீரகம், டீ பொடி கரிஞ்சீரகம் இன்னும் அதில் ஆட் பண்ணல. அது போட்டால் இன்னும் நல்லா கருப்பாயிடும் பாருங்க. நம்ம இதை நல்லா கருப்பாக வறுத்துட்டோம். இப்போ வந்து மிக்சர் ஜாரில் போட்டுக்கிறேன் நான். ஃபைன் பவுடர் பண்ணாக்கா எப்படி இருக்குது பாருங்க. ஃபைன் பவுடர் பண்ணிட்டு லாஸ்ட்ல அது பேஸ்டா மிக்ஸ் பண்ணி எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறோம். நம்ம பவுடர் நைஸாக வேணும்னு இது பாருங்க. இந்த மாதிரி ஜலிச்சுக்கலாம். இது வந்து கம்மி முடி இருக்கிறவங்க ஒரு 10 வாட்டி யூஸ் பண்ணலாம். முடி அதிகமாக இருக்கிறவங்க 4-5 வாட்டி 100% யூஸ் பண்ணலாம். இப்போ நான் 2-3 வாட்டி வர அளவுக்கு எடுத்துக்கிறேன். மிச்சம் எடுத்து வச்சிடறேன். உடைச்ச கஞ்சி மக்களே, அது நல்லது முடிக்கு நல்லா ஸ்ட்ரென்தன் கொடுக்கும். ஸ்ட்ராங்காகவும் முடி வளராத இடத்துல கூட முடி வளரும். இதில் சேர்த்துக்கிறேன். அந்த பொடியை சேர்த்துக்கின்னு நம்ம இப்போ நல்லா பேஸ்டா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை நல்லா கலக்கிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகணும். எவ்வளோ ஷைனிங்காக சூப்பராக நம்ம டை ரெடி ஆயிடுச்சு. இந்த பாருங்களேன், இது நம்ம இப்போ நைட்டு செஞ்சுருக்கேன். அப்படியே இதை ஊற வச்சுருக்க காத்தாலிக்கு எடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம விட்டமின் இ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இவ்வளோ நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நைட் ஃபுல்லாக ஊற வச்சதுனால இப்போ பாருங்கள், இதை நான் கையில் அப்ளை பண்ணுறேன். எவ்வளோ கெட்டியாக எவ்வளோ பிளாக்காக வந்துட்டு என் கையில் விட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஹோம் ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஹேர் டைக்கு அப்ளை பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு புது வீடியோவில் ஒரு புது ரெசிபியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா.